ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம கதைக்குள்ளே போகலாம். எனக்கு அந்த வேலை கிடைச்சதில் எங்கள் வீட்டில் யாருக்குமே ஹாப்பியே இல்லை. ஏன் அப்படின்னா, அவங்க என்ன நினச்சாங்கன்னா இந்த வேலை கிடைக்காது, இவளுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் சொந்தக்கார பையனை பார்த்து அப்படிங்கிற மாதிரி தான் எங்கள் அண்ணன் அக்கா எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தது. ஏன்னா அக்காவையும் சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. எனக்கு இந்த வேலை கிடைக்கலன்னா அக்கா என்ன நினச்சிச்சின்னா, நம்ம ஒர்க் பண்ணாமல் நம்மளை கல்யாணம் பண்ணி கொடுத்த மாதிரி இவளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி தான் அதை நினச்சிட்டு இருந்தது. ஆனால் எனக்கு இந்த ஜாப் இவ்வளோ பெரிய கம்பெனியில் ஒரு 40,000 சம்பளத்துக்கு வேலை கிடச்சிச்சின்னோடனே எங்கள் அம்மா அப்பாவுக்கு அந்த அளவுக்கு விருப்பம் கிடையாது கல்யாணம் பண்ணுறதுலாம். அவங்க என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, ஏதாவது பார்த்து நம்ம இது பண்ணிக்கலாம், நம்ம பொண்ணு கொஞ்சம் வேலை பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட எண்ணம். ஆனால் அண்ணனும் சரி, அண்ணனுக்கு எப்படின்னா, அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னா என்ன கல்யாணம் பண்ணி சீக்கிரம் வச்சுட்டான்னா, அவன் அந்த வீட்டில் பேசி பண்ணி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் அவன் இருந்தான். அதனாலேயே இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்ததுனால எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதாவது அவங்களோட சுயநலத்துக்காக என்னோடய லைஃப்பை எப்படி இது பண்ணணும் அப்படின்னு இவங்க நினைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால, எனக்கு இந்த ஜாப் கிடச்சதுன்னு வீட்டில் சொன்னதுக்கப்புறம் அப்பா அம்மா 2 பேருமே ஹாப்பியாக இருந்தாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய கம்பெனி, அண்ணனே இப்போ தான் 40,000 சம்பளத்துக்கே வந்திருக்கான். 4 வருஷத்தில் 20,000த்துக்கு போனாங்க. இன்றைக்கி நீ ஸ்டார்டிங்கே 40,000 வாங்குறேன்னா, இன்னும் 2-3 வருஷத்துலலாம் உன்னோட லைஃப் நீ பார்த்துக்கிற அளவுக்கு இருக்கும், நம்ம ஃபேமிலி நீ பார்த்துக்கோ அப்படிங்கிற நம்பிக்கை அப்பாவுக்கு கொஞ்சம் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால் அவங்க என்ன யோசித்தாங்கன்னா, சரி ஓகே, நம்ம பொண்ணு ஒரு லைஃப் நல்லா இதாகும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம். ஏதோ படிக்க வச்சதுக்கு ஏதோ அது ஒரு வேலை பார்க்குது அப்படிங்கிற மாதிரி அது ஒரு எண்ணமாக இருந்தது. ஆனால் அண்ணன் எப்படின்னா, அவனுக்கு எப்படியாவது மேரேஜ் பண்ணி வைக்கணும், அவன் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும். இதனால் 2 பேருமே பிளான் போட்டது எதுவுமே நடக்கலை. அதனால் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், அவளோட விஷயத்தில் எதுலேயும் நீங்கள் தலையிடுற வேலை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அம்மா பேசிட்டாங்க. ஏன்னா அண்ணன் இந்த ஜாபுக்கெல்லாம் போக வேண்டாம், அவ்வளோ தூரம் போய் என்ன பண்ண போகிற, மேரேஜ் பண்ணலாம் அப்படி இப்படின்னு பேசினேன். அதனால எங்கள் அம்மா கோவப்பட்டாங்க. எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, எல்லா விஷயமும் நீ அந்த பொண்ணை விரும்புகிற அப்படிங்கிறது தெரியும். அந்த பொண்ணு வீட்டில் 1 இயர் கழித்து கல்யாணம் பண்ணிக்கலாம். நம்ம தங்கச்சி வெளியூரில் தானே வேலை பார்க்குறா, அவள் நல்லா சம்பாரித்து அவள் வாழ்க்கையை பார்த்துக்குவாள். ஒரு 1 இயர் வெயிட் பண்ண சொல்ல அந்த பொண்ணை, கொஞ்சம் வீடெல்லாம் கொஞ்சம் சீர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். நீயுமே வேறு எங்கேயாச்சும் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வேறு ஊருக்கு போக பாரு. ஏன்னா அப்படி போனால் தான் உனக்கும் அந்த பொண்ணும் போய் ஒரு படிச்சிருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணு ஒரு இடத்துல வேலை பார்க்குறதுக்கு சரியாக வரும், இங்கெல்லாம் சரி வராது, வேறு ஏதாச்சும் பிரான்ச் மாற்றிட்டு போக முடியுதா என்னென்னு ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா தெளிவாக பேசணுன்னே எங்கள் அண்ணனால் ஒன்றுமே சொல்ல முடியல. அவன் எதிர்பார்த்தது எப்படின்னா, அம்மாவை எப்படியாச்சும் மனசை மாற்றி எப்படியாவது கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிடுவாங்க, தங்கச்சிக்கு ஏதாச்சும் சொந்தக்கார பையன்லேயே நிறைய பேர் கேட்குற இடத்துலையே ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இது பண்ணது. ஆனால் இப்போ போக போக பார்த்திங்கன்னா ஒன்றுமே இது பண்ணலை. சரி ஓகே, நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் கிடைக்கிதுங்கிறது சந்தோஷமாக வாழ்க்கையை நம்ம அதை இது பண்ணிக்கிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு விஷயம் தோணுது. என்ன அப்படின்னா, அம்மா அப்பாவுக்கானாச்சும் ஒரு 4-5 இயர்ஸ்னாச்சும் வேலை பார்க்கணும். ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு என்ன அப்பாவுக்கு வருதுன்னா, வீடை கொஞ்சம் சீர் பண்ணணும், இன்னொன்று இதை விட கொஞ்சம் மாடியில் வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்பாவுக்கு இருந்தது. ஏன்னா அப்பா கஷ்டப்பட்டு வேலை பார்த்து தான் அந்த ஒரு வீடு கட்டினார்.